ஃப்ரைடேனாலே டே ரொம்ப பாசிட்டிவாக போகிற மாதிரி தான் தோணும். ஈவினிங் 6 மணி ஆனால் அழகாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் நேரம் என்ன அப்படியே ரோஜா செடியெல்லாம் பார்த்துட்டு டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா, தேங்காய் சட்னி. மதியம் வச்சிருந்த கூட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ 2 பேர் தானே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சப்போஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் போயிடுச்சுன்னா கூட மெழுகுவர்த்தியோ டார்ச்சோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா செய்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இனிமேல் வந்து நாளையிலேருந்து சுகர், அதுக்கப்புறமா உப்பு, எண்ணெய் இதெல்லாம் கண்ட்ரோலில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தோணும், இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், இந்த ஒரு வாரம், 1ஆம் தேதி, அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த நாள் அப்படியே தள்ளி போட்டுட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எண்ணெயை வந்து குறைச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் அளவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து குறைச்சிட்டேன். நீங்கள் என்ன குறைக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஈவினிங் வந்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பாத்திரம் மட்டும் கழுவல, ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது, கையே சுத்தமாக வைக்க முடியல. ஸோ இன்னைக்கு